இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு துயரச் சம்பவம் அனைவருடைய மனதையும் கவலையடைச் செய்திருக்கிறது. ஆம், கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மாரடைப்பால் உயிரிழந்த துடுப்பாட்ட வீரர் ஜுல்ஃபிகார் முனாஸ் அவருடைய மரணம்தான் அந்த சம்பவம். பேருவளையில் நடைபெற்ற முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் போது துடுப்பாடிக் கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 46 வயதையுடைய முனாஸ் போட்டியின் துடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்த போதே திடீரென மைதானத்தில் சரிந்து விழுந்தார். அவர் 3 பந்துகளை எதிர்கொண்டு 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்த நிலையில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் போட்டியினுடைய நேரலை ஒளிபரப்பிலும் பதிவாகியிருக்கிறது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பே இந்த உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என முதல் கட்டமாக சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமான மருத்துவ அறிக்கைகளுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திடீர் மரணம் வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தொடருடைய எஞ்சிய போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக நடத்துவதனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விளையாட்டு மைதானத்தில் நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திலே மரணமடைந்த ஜுல்ஃபிகார் முனாஸ் அவரை இறைவன் பொருந்திக் கொள்வானாக. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.